தமிழ் சினிமாவில் இப்போ புது படங்களை விட ரீரிலீஸ் பண்ணுற படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 திரைப்படத்தில் ஆரம்பித்து மயக்கம் என்ன, வாரணம் ஆயிரம்னு பழைய திரைப்படங்கள் நிறைய இப்போ தேட்டர்ஸில் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் கார்த்தி தமன்னாவோட நடிப்பில் லிங்குசாமியோட இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் திரைப்படமான பையா திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமாக ரீசெண்டாக லிங்குசாமி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பையா திரைப்படத்தோட கதையை 1001 திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போயிட்டு நான் கார்த்திகிட்ட சொன்னேன். அவர் கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப சிம்பிளாக கூலாக ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பையான்ற டைட்டில் வச்சோம். தமன்னாவுக்கு அந்த படத்தில் நடிக்கும் போது 18 வயசு தான். படத்தில் ஒர்க் எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் எஃபோர்ட்டையும் போட்டுருந்தாங்க. அதற்கான வெற்றி தான் அந்த திரைப்படத்துக்கு கிடைச்சது. இப்போ ரீசெண்டா ஒரு ஆன்லைன் மீடியால எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினப்போ நிறைய பேர் வந்து பையா படத்தை தான் தேர்வு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை ப்ராப்பரா ரீரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில பையா 2 திரைப்படத்தில் ஏன் கார்த்தி நடிக்கல அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க. கார்த்தி கிட்ட பையா 2க்கான கதையை சொன்னேன். பட் அந்த திரைப்படத்தில் நடிச்சப்போ அவர் ரொம்ப எங்கா இருந்தாரு. இப்போ வந்து அவர் நிறைய வந்து மெச்சூர் ஆயிட்டாரு. லுக் வைஸும் சரி, நடிப்புலையும் சரி. அது நியாயமானதும் கூட. ஸோ கண்டிப்பா வேற ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா பையா 2 நிச்சயமா நடக்கும். வேற ஒரு நடிகர் நடிகைகளோட